டாக்டர் ஷர்மிகா மேம் சொன்னாங்கல்ல, நெய் குடிச்சா ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல நானும் வந்துட்டு நெய்யெல்லாம் எங்க அம்மா கிட்ட சொல்லி அடம் பண்ணி வீட்ல தான் செஞ்சு ஒரு சம்படம் நெறைய வாங்கி வச்சிருந்தேன். ஆனா, இப்போ வரைக்கும் குடிக்கிறது கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல சும்மா தூங்கிட்டு தான் இருந்தான் அந்த நெய்க்காரன். ஸோ, அதனால இன்னைக்கு அவன வச்சு தான் சோப் செய்ய போறேன். கூடவே வந்து இந்த ரோஸையும் ஆட் பண்ண போறேன். அண்ட் ஹாய், வெல்கம் டு 30 டேஸ் 30 சோப்ஸ். இன்னைக்கு டே 7. இன்னைக்கு வந்து நம்ம கீ ரோஸ் சோப் தான் செய்ய போறோம். பேரே கேட்க நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 ஆயில்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரா இருக்க போகுது இந்த சோப்பு. ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு 3 வயசுக்கு மேல இருக்க கிட்ஸுக்கு கூட இந்த சோப்பை நீங்க தாராளமா கொடுக்கலாம். அண்ட் கண்டிப்பா pH டெஸ்ட்டும் பேட்ச் டெஸ்ட்டும் பண்ணிட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஆயில்ஸ் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிட்டு அதில் ரோஸையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஃபைனாக அரைச்சு அதோட பேஸ்ட்டை வந்து ஒரு 10 கிராம்ஸ்க்கு ஆட் பண்ணிட்டேன். மெஷர்மெண்ட்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ மெஷர் பண்ணி வச்ச ஆயில்ஸ் கீ கூட கவு பட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது வெண்ணெய் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு சூப்பர் ஃபேட்டாக இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பிளண்ட் ஆன பின்னாடி இதில் லைவ் சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் கீழே கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சூப்பர் ஃபேட் வந்து கால்குலேஷனில் இன்க்ளூட் பண்ணல, எக்ஸ்ட்ராவாக தான் தனியாக இந்த கவு பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் ஃபேட்டை வந்து சோப் மேக்கிங்கில் 2 விதமாக கொண்டு வரலாம். ஒன்று வந்து காஸ்டிக் சோடாவை கம்மி பண்ணி பண்ணுறது, இன்னொன்று எல்லா கால்குலேஷன் முடிச்ச பின்னாடி 5%க்கு எக்ஸ்ட்ராவாக ஆயில்ஸ் ஆட் பண்ணுறது. இந்த ரெசிபியில் வந்துட்டு நான் காஸ்டிக் சோடாலாம் கம்மி பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் 5% எக்ஸ்ட்ராவாக அந்த கவு பட்டர் ஆட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் நெய்யில் சோப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால வந்து எட்டி பார்த்துட்டு எனக்கு அந்த சோப் வேணும்னு சொல்லிட்டு இந்த யூனிகார்ன் மோல்டு சுஜன் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இந்த சோப்புக்கு எசென்ஷியல் ஆயில் வந்து ரோஸ்மெரி, லாவெண்டர் இதில் தான் ஒன்று ஆட் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ ஃபைனலாக மோல்டுலையும் போர் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு டே 7க்கான கீ ரோஸ் சோப் வந்துட்டு ரெடி. நாளைக்கு டே 8 என்னன்னு பார்க்கலாம். டாடா பை.